ஓகேங்க. பார்த்தீங்கன்னா, இந்த பைக் நான் தான் எடுத்துட்டேன்னு இப்ப நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ, முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது ஸ்குவாட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நானும் உங்கள் மேசன். ஸ்குவாட் இந்த வீடியோவுக்கு உங்க எல்லாத்தையும் அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ, இந்த வீடியோ என்னான்னு பார்த்தீங்கன்னா, நம்போ என்ன பைக் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத ரிவீல் பண்ண போறேன் இந்த வீடியோவுல. ஸோ, போன வீடியோல சொல்லியிருப்போம் நம்ம பார்த்தீங்கன்னா, பைக் ஒண்ணு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ, அத பார்த்தீங்கன்னா, என்ன பைக் எதுவுமே நான் சொல்லியிருக்க மாட்டேன் அந்த வீடியோல. ஸோ, இந்த வீடியோல அத சொல்லப் போறேன். பேக்ரவுண்டெல்லாம் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ, அந்த வீடியோ எப்ப எடுத்தேனோ, அதே டைம் தான் இந்த வீடியோவும் எடுக்கிறேன். ஓகே ஸ்குவாட் ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிட்டு நம்ம என்ன பைக் வாங்கியிருக்கோம், என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்ஸா சொல்றேன். ஸோ, ஓகே ஸ்குவாட் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணுவீங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ டக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஸ்குவாட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பைக் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோல உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா, நம்ப ஏற்கனவே ஒரு பல்சர் 180 பைக் ஒண்ணு வச்சிருந்தோம். ஸோ, அத சேல் பண்ணிட்டோம். ஸோ, இப்போ ஒரு புது பைக் ஒண்ணு வாங்கியிருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல பைக்கெல்லாம் இல்ல. நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூட்டர் ஒண்ணு தாங்க வாங்கியிருக்கோம். பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸோ, ஈவினிங் டைம் ஒரு 6 மணி ஆகுது. அதனால கொஞ்சம் இருட்டாகுற மாதிரி இருக்கு. ஸோ, அதுக்கு முன்னாடி நான் என்ன பைக் வாங்கினேன் அப்படிங்கிறத நான் டீட்டெயில்ஸா சொல்லிடுறேன். வாங்க போயிட்டு பார்க்கலாம். ஓகே ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பைக் இதுதான். ஸோ, என்ன பைக்குன்னு பார்த்தீங்கன்னா, டியோ பைக் தான் வாங்கியிருக்கோம். ஹோண்டா டியோ தான் வாங்கியிருக்கோம். அதாவது எத்தனை சிசின்னு பார்த்தீங்கன்னா, 110 சிசி தான். என்னடா 110 சிசி டியோ வாங்கிட்டு தான் இவ்வளோ பில்டப்பான்னு நீங்க கேட்கலாம். ஸோ, இந்த பைக்கோட விலை பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கா பிரைஸ்ல கிட்டத்தட்ட 7,35,000 வருது. ஸோ, இதே ஒரு பெரிய ஒரு விலைன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா 7,30,000 கொடுத்து ஒரு பைக் ஒண்ணு வாங்குறதா இருந்தா, கொஞ்சம் கஷ்டம் தான். ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையும் கொஞ்சம் கஷ்டம்னே சொல்லலாம். கொஞ்சம் இல்ல ரொம்பவே கஷ்டம். ஏன்னா டவுன் பேமெண்ட் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 3,50,000 மாதிரி இந்த பைக் எடுக்கிறதா இருந்தா டவுன் பேமெண்ட் கட்டணும். நானும் ஒரு சின்ன கணக்கு ஒண்ணு அதோட கொஞ்சம் கூடுதலா போட்டு லீசிங் போட்டு தான் பைக் எடுத்திருக்கேன். ஸோ, மாசம் மாசம் இஎம்ஐ கட்டணும். இந்தியா முறைப்படி சொன்னா இஎம்ஐ கட்டணும். ஓகே எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு பைக் ஒண்ணு இல்லாம ரொம்ப கஷ்டம். ஸோ, கிட்டத்தட்ட எனக்கு பார்த்தீங்கன்னா, பைக் இல்லாம ரொம்பவுமே அது அனுபவப்பட்டுருக்கேன். ரொம்ப கஷ்டம். ஒரு சின்ன ஒரு வேலைக்கு போறதா இருக்கட்டும், இல்லன்னா ஒரு எப்படி சொல்றது? நம்ம அத்தியாவசிய தேவைகளுக்காக வேண்டி ஒரு பைக் வேணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் இந்த காலத்துல. பிறகு பார்த்தீங்கன்னா, நம்ப இந்த பைக்ல தான் ட்ராவல் பண்ண போறோம். நம்மளுடைய டிபிஎல் ஸ்குவாட்ல இந்த பைக்கும் இப்போ இணங்கி இருக்கிறது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ, ஓகே ஸ்குவாட் இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த பைக் பத்தி மேலதிக விஷயங்கள போக போக வீடியோலலாம் நான் சொல்றேன். அதோட இந்த பைக் நம்ம வாங்கியிருக்கிறது சரியா? தவறா? அப்படின்னு உங்களுக்கு நெறைய பேருக்கு கருத்துக்கள் இருக்கலாம். ஸோ, இந்த பட்ஜெட்டுக்கு இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டான பைக் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சில கருத்துக்கள் இருக்கலாம். அப்படி இருந்தா எதுவும் இருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இருந்தாலும் எப்படியும் மாத்த போறதில்ல. இருந்தாலும் சொல்லுங்க. நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ, ஆக்சுவலா நான் பார்த்தீங்கன்னா, சிட்டி ஹண்டர் பைக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ, அந்த பைக் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்ப யோசிச்சு சரி பரவால்ல நம்ம இந்த பைக்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பைக் வாங்கிட்டேன். ஸோ, சிட்டி ஹண்டர் பைக் பார்த்தீங்கன்னா, என்னோட ஒரு ஃபேவரைட் பைக்ல ஒரு பைக்குன்னு சொல்லலாம். ஸ்ரீலங்கால பொறுத்தவரையில. ஸோ, இந்தியாவுல பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரு ஃபேவரைட் பைக்காடா அப்படின்னு யோசிப்பீங்க. பட் இருந்தாலும் ஸ்ரீலங்கால பொறுத்தவரையில அடிக்கடி பெட்ரோல் பிரச்சனைலாம் வரும். ஸோ, அதுக்கு பார்க்கும்போது அந்த பைக் எவ்வளவோ பெட்டர். அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கூட அடிக்கடி தேடிக்கலாம். ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, நான் பெரும்பாலும் சிட்டி ஹண்டர் பைக்கும் எனக்கு ஒரு ஃபேவரைட் பைக் தான். ஓகேங்க. பார்த்தீங்கன்னா, இந்த பைக் நான் தான் எடுத்துட்டேன்னு இப்ப நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ, முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது என்னோட பைக் இல்ல, எங்க அக்காவோட பைக். ஸோ, என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்னும் பைக் வாங்கல. ஸோ, இப்போதைக்கு நமக்கு கொஞ்சம் பைக் வாங்குறதுக்கு பட்ஜெட் இல்ல. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, நான் இப்போதைக்கு பைக் வாங்கல. ஸோ, நான் பிளான் பண்ணி வச்சிருக்க பைக்கு இன்னொரு பைக். ஸோ, அதுக்காக வேண்டி காசு இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ, அந்த பைக்க இன்னும் கொஞ்ச நாள்ல வாங்குவோம். இந்த பைக் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்க அக்காவோட பைக் தான். ஸோ, அக்காவுக்கு இப்போதைக்கு லைசென்ஸ் இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 3, 4 மாசத்துல எப்படியும் லைசென்ஸ் எடுத்துருவாங்க. அவங்களுக்கு ஓட தெரியும். அதனால லைசென்ஸ் எடுத்துருவாங்க. அதுவரைக்கும் இந்த பைக் நம்ம பைக் தான். என்னதான் இருந்தாலும் இது அக்கான்னு சொன்னா என்னோட கூட பிறந்த அக்கா தான். அப்படி இருக்கும்போது இது நம்மளோட பைக் தானே அப்படிங்கிறதுனால தான் நான் என் பைக் அப்படின்னு சொல்லி இவ்வளோ நேரம் பேசிக்கிருந்தேன். பைக் எடுக்கிறதுக்கு நானும் போயிட்டு எல்லாம் அப்படி ஹெல்ப் பண்ணி இது பண்ணி ஒரு மாதிரி தான் எடுத்தோம். கிட்டத்தட்ட மத்த டீட்டெயில்ஸ்லாம் ஓகே. பட் அது என் பைக்குன்னு சொன்னது மட்டும் இல்ல. அது அக்காவோட பைக். இப்போ பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இதுக்கு பிறகு நம்போ இந்த பைக்ல தான் கொஞ்ச நாளைக்கு ட்ராவல் பண்ண போறோம். ஒரு 5, 6 மாசம் பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கோட தான் ட்ராவல் பண்ண போறோம் நம்ம ஸ்கூட்டியோட. ஓகே ஸ்குவாட் நான் இந்த வீடியோவ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோல நம்மளோட பைக் பத்தியான விஷயங்களா இருக்கட்டும், ஸோ ட்ராவலிங் வீடியோஸ் ட்ராவலிங் சம்மந்தமான வீடியோஸ் தான் அடுத்தடுத்த வீடியோலாம் வரும். ஓகே ஸ்குவாட் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ டக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா 6:30 மணி ஆகப்போகுது. இருட்டாயிருச்சு. இதுக்கு மேல போனோம்னு சொன்னா ஃபுல்லாவே இருட்டிரும். வீடியோ எதுவுமே கிளியர் இருக்காது. ஓகே ஸ்குவாட் நான் இந்த வீடியோவ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுடைய கருத்து எதுவும் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஸ்குவாட் நன்றி. வணக்கம்.